கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வேளை. இந்த காலவேளையிலே மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஒரு காரியம், நம்மை குறித்து யாராவது நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை சொல்வார்களானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்போம். இது மனித சுபாவம். ஆனால் பரிசுத்த வேதத்தில் நம்மை குறித்து குறை சொல்லுகிற இடத்துல நம்ம திருத்திக் கொள்ளணும் என்று தான் வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவம் பாருங்கள். ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்யணும்னு கேட்குறான். ஆண்டவர் நித்திய ஜீவன் அவன் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி அவனில் இருக்கிற ஒரு குறையை சொன்னார். என்ன குறை? உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அப்போ அவன்கிட்ட இருந்த குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனால் கொடுக்க முடியாத ஒரு மனநிலையை உடைய ஒரு குறையை அவனிடத்தில் பெற்றிருந்தான். தனக்கு ஆஸ்தி எவ்வளோ இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனது நமக்கு இருக்கணும். அது இல்லைன்னா அது ஒரு குறை தான். அந்த குறையை அந்த வாலிபன்ட்ட சுட்டி காண்பிக்கிறார். அவனும் இந்த குறையை கேட்ட உடனே மிகுந்த துக்கத்தோடு இயேசுவை விட்டு போய்விட்டான். ஆசை, நல்ல ஆசை பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் குறையை சொன்ன உடனே துக்கத்தோடு வீட்டுக்கு போயிட்டான். இந்த காலவெளியிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கலாம். நம்ம பரலோகம் போகணும், இயேசு கூட வாழணும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நம்மகிட்ட என்னதாவது குறை இருக்கும். அந்த குறையை ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லும்போது நம்ம திருத்தி கொள்ளணும். பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் அது குறை தான். அதை நம்ம எடுக்கணும். அந்த குறையை சொன்ன உடனே நம்ம கோபிச்சுட்டு துக்கத்தோடு போயிட்டா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆகவே இந்த காலவெளியிலே நம்மிடத்தில் உள்ள குறைகளை வேதம் சுட்டி காண்பிக்கும் போது அதை திருத்தி கொள்வது தான் நம்முடைய வாழ்வுக்கு நன்றாக இருக்கும். நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது திருத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.